பிள்ளைகள், உங்களுக்கு ஏற்றி தரப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வகுப்புகளுக்குரிய வீடியோக்களை அப்படி பார்க்கலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ முதலாவதாக லெசன்ஸ்ன்னு சொல்லி கீழே ஹோம் லெசன்ஸ் நோட்டீஸ் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டதில் லெசன்ஸ் என்ற டாபிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் சில தலைப்புகள் போடப்பட்டிருக்கும். ஸோ 11 வரைக்குமான யூனிட் பாடங்கள் போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதுக்கு பிறகு சுயகற்றல் பேக்கேஜுகள், அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் லைவாக நடந்து வருகின்ற வகுப்புகள் அப்லோட் செய்யப்பட்டு காணப்படும். சரிதானே? அதில் பிள்ளைகள் சரி, அதில் 10ஆவதாக இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸ் பாடத்தை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தியரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், பாஸ் பேப்பர் இருக்கும், மாடல் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் தியரி எக்ஸ்ப்ளனேஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தனித்தனி டொப்பிக்காக தெளிவாக உங்களுக்கு பாடங்கள் போடப்படும். முதலாவதாக ரிசோர்ஸ் புக், இரண்டாவதாக அதுக்குரிய டியூட்டோரியல், அதே மாதிரி அதற்குரிய வீடியோக்கள், மூன்றாவதாக அதற்குரிய ப்ராக்டிகல்ஸ் இருந்தால் 4ஆவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற 3 பாடங்களுக்கும் 4 12 பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ தியரி வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே உபதலைப்புகள் போடப்பட்டு தனித்தனியாக அழகாக அடுக்கப்பட்ட நிலையில் உங்களுக்கான பேக்கேஜ் வீடியோக்கள் காணப்படும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வேணுமா, அதுக்குள்ளே போய் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ பிளேயரு கூடாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள், ஸோ நம்ம ஆப்பு கூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் பொருட்களும் எப்படியாக நடந்து கொள்ளுது என்ற விஷயத்தை நாம் இந்த இதில் படிக்கிறோம். நோட்ஸ் எடுங்க. சரியா? நிறுத்தி நோட்ஸ் எடுக்க முடியுமாக இருக்கும். சரிதானே? இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் அமைப்பு, அதே போல் உங்களுக்கு வேகமாக பார்க்க விருப்பமாக இருந்தால் இந்த இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டும் ஒரு வேகம் ஸ்பீட் மீட்டர் மாதிரி ஒரு விஷயம் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வேகத்தை குறைத்தும் பார்க்கலாம். 0.25 வைத்து மிக வேகம் குறைவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மீளியல் தன்மையுடைய பொருட்களை அல்லது வேகமாக பார்க்கணுமா, அது முதல் மீளியல் தன்மையுடைய பொருட்கள் என்று நாம் கதைக்கக்குள்ள நேரத்தை மிச்சம் முடிச்சு கொள்ளலாம். பார்க்கலாம் 2 மடங்கு பார்க்கலாம். அப்படி அமர்த்தினாலும் வடிவம் மாறும். அப்படி அமர்த்தினாலும் பெரிய வடிவம் மாறும். திடமான பொருள் உங்களுக்கு விரும்பின விதத்தில் வச்சு பார்த்துக்கொள்ளலாம். தேவையான நேரத்தில் நிறுத்தி நோட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ் போடப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ இது சப்யூனிட் 2. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்யூனிட்டும் போடப்பட்டு காணப்படும். ஸோ அதில் எதுவும் கேள்வி செஞ்சுருந்தாலும் அது எக்ஸ்ட்ராவாக போடப்பட்டு காணப்படும். அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கான வகுப்பு வீடியோக்களை இலவாக தேவையான நேரத்தில் தேவையான வேகத்தில் உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் பார்த்துக்கொள்ளலாம். சில பேர் ஸ்லோவாக படிப்பீங்க, சில பேர் வேகமாக படிப்பீங்க. அது உங்களை பொறுத்தது. சரிதானே பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், நன்றி. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் 077 988 1369 என்ற இலக்கத்தை கண்டெக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ள முடியும் பிள்ளைகள்.